இன்று தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வை பற்றிதான் பார்க்க போகிறோம். நாளை தஞ்சாவூரில் மக்கள் கூட்டத்துடன் களமிறங்குகிறார் நடிகர் மற்றும் டிவிகே தலைவர் விஜய். இந்த பிரச்சாரம் சாதாரண கூட்டமா அல்லது அரசியல் சமிக்ஞையா? அதுதான் இன்றைய வீடியோவில் முழுவதும் பார்க்க போகிறோம். தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் முக்கியமான மாவட்டம்தான் தஞ்சாவூர். கல்வி, விவசாயம், கலாச்சாரம் எல்லாத்திலும் முன்னிலையில் இருக்கும் இந்த மண்ணில் பிரச்சாரம் செய்வது ஒரு பெரிய அரசியல் மெசேஜ். விஜய் அவர்கள் ஏன் தஞ்சாவூரை தேர்வு செய்தார்? இதற்கு பின்னால் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதா? விவசாயிகள், இளைஞர்கள், மாணவர்கள் இவர்களுக்கான திட்டங்களை அறிவிக்கவா போகிறார்? அதற்கான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடமும் பொதுமக்களிடமும் அதிகமாக உள்ளது. தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகு விஜய் அவர்கள் நேரடியாக மக்களை சந்திக்கும் கூட்டங்கள் அதிகரித்து வருகிறது. நாளைய கூட்டத்தில் என்ன பேசுவார்? வேலைவாய்ப்பு குறித்து அறிவிப்பா? கல்வி கட்டண பிரச்சனை பற்றி கருத்தா? விவசாயிகளுக்கு புதிய வாக்குறுதியா? அடுத்த தேர்தல் குறித்து முக்கிய அறிவிப்பா? இவையெல்லாம் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகிறது. முக்கியமாக இளைஞர்கள் இந்த கூட்டத்தை மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். விஜய் அரசியலில் முழு வேகத்தில் வருகிறார் என்ற கருத்து வலுவடைந்து வருகிறது. தஞ்சாவூர் கூட்டம் வெற்றி பெற்றால் அது தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். முக்கிய கட்சிகள் எல்லாம் இப்போது விஜயின் நகர்வை கவனித்துக் கொண்டிருக்கின்றன. ஏனெனில் இளைஞர்கள் வாக்கு வங்கியில் பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நாளைய கூட்டத்தில் மக்கள் திரளாக வந்தால் அது ஒரு அரசியல் சிக்னல். கூட்டம் இன்று தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வை பற்றிதான் பார்க்க போகிறோம். நாளை தஞ்சாவூரில் மக்கள் கூட்டத்துடன் களமிறங்குகிறார் நடிகர் மற்றும் டிவிகே தலைவர் விஜய். இந்த பிரச்சாரம் சாதாரண கூட்டமா அல்லது அரசியல் சமிக்ஞையா? அதுதான் இன்றைய வீடியோவில் முழுவதும் பார்க்க போகிறோம். தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் முக்கியமான மாவட்டம்தான் தஞ்சாவூர். கல்வி, விவசாயம், கலாச்சாரம் எல்லாத்திலும் முன்னிலையில் இருக்கும் இந்த மண்ணில் பிரச்சாரம் செய்வது ஒரு பெரிய அரசியல் மெசேஜ். விஜய் அவர்கள் ஏன் தஞ்சாவூரை தேர்வு செய்தார்? இதற்கு பின்னால் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதா? விவசாயிகள், இளைஞர்கள், மாணவர்கள் இவர்களுக்கான திட்டங்களை அறிவிக்கவா போகிறார்? அதற்கான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடமும் பொதுமக்களிடமும் அதிகமாக உள்ளது. தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகு விஜய் அவர்கள் நேரடியாக மக்களை சந்திக்கும் கூட்டங்கள் அதிகரித்து வருகிறது. நாளைய கூட்டத்தில் என்ன பேசுவார்? வேலைவாய்ப்பு குறித்து அறிவிப்பா? கல்வி கட்டண பிரச்சனை பற்றி கருத்தா? விவசாயிகளுக்கு புதிய வாக்குறுதியா? அடுத்த தேர்தல் குறித்து முக்கிய அறிவிப்பா? இவையெல்லாம் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகிறது. முக்கியமாக இளைஞர்கள் இந்த கூட்டத்தை மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். விஜய் அரசியலில் முழு வேகத்தில் வருகிறார் என்ற கருத்து வலுவடைந்து வருகிறது. தஞ்சாவூர் கூட்டம் வெற்றி பெற்றால் அது தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.